வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் குறைபாட்டு நோய்களை பற்றி பார்க்கலாம். அதாவது சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய்கள், ஓகேங்களா, சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது புரதம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து குழந்தைகளுக்கு, அதாவது குவாஷியேக்கர் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. குவாஷியேக்கர் புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மற்றொரு நோய் மராஸ்மஸ், ஓகேங்களா. மராஸ்மஸ். வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண் நோய். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, ஓகேங்களா. நிப்தலோபியா, ஓகேங்களா. நிப்தலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ஸ்கர்வி, ஓகேங்களா. அந்த பல் ஈர்கள்லாம் வரக்கூடிய அந்த குறைபாடு நோய், ஓகேங்களா. பல் ஈறுகள், ஓகேங்களா, ஸ்கர்வி. விட்டமின் டி ரிக்கெட்ஸ், ஓகேங்களா. விட்டமின் டி ரிக்கெட்ஸ் நோய் வரும், ஓகேங்களா. இந்த எலும்பு அது சம்மந்தமான ஒரு இது, ஓகேங்களா. விட்டமின் டி குறைபாட்டால் வரக்கூடியது. விட்டமின் இ குறைபாட்டால் வரக்கூடியது மலட்டுத்தன்மை, ஓகேங்களா. விட்டமின் கே, ஓகேங்களா, ரத்தம் உறையாமை, ஓகேங்களா. இந்த கே வந்து கம்மியாக இருந்ததுன்னா ரத்தம் வந்து சரியாக உறையாது, ரத்தப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. விட்டமின் கே சரியான அளவில் இருந்தால் தான் அது வந்து ரத்தம் உறையும். கால்சியம் குறைபாடு எலும்பு மற்றும் பற்சிதைவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது கால்சியம் குறைபாடு, ஓகேங்களா. இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை, ஓகேங்களா. இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் ரத்த சோகை வரும். ஏன்னா ஹீமோகுளோபினுக்கு முக்கியமானது இந்த இரும்புச்சத்து தான், ஓகேங்களா. ஹீமோகுளோபின்ங்கிறது இரும்பு சம்மந்தமானது தான் சொல்லுவாங்க. அயோடின் முன்கழுத்து கழலை நோய். அயோடின் குறைபாடால் இருக்கக்கூடிய நோய் வந்து முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி, அவ்வளோதான் இதை பற்றினது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.